ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் இதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் திருமறைகளை வாசிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் நாங்கள் பாத்திரவான்களாக இல்லாவிட்டாலும் எங்களை நீ தகுதிப்படுத்தினேன். நல்ல அருமையான ஒரு ஆராதனை எங்களுக்கு இந்த வேளையிலே கொடுத்திருக்கிறேன். எங்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு, இந்த சபையை மேய்ப்பதற்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறேன். நல்ல மூப்பர் குழுவை கொடுத்திருக்கிறேன். அவருடைய அன்புக்காக, ஐக்கியத்துக்காக தன்னுடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை மூலமாய் நீர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாக, இவருடைய எதிர்கால திட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய அன்பின் கருத்திலே எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எங்களுடைய தந்தை பெறாய அவர்களுக்கு நீ கொடுத்த இந்த காட்சி ஆண்டவரே ஒரு பகுதியை எங்களுடைய இந்த சபையும் நிறைவேற்றி வருவதை குறித்து நாங்கள் நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் வசனங்களுக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட வாழும் அங்கீகரம் பரிசுத்த ஆவியானவர்களை நல்ல சத்தியத்துக்குள்ளே நடத்தும் சாமி இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நமது தந்தை பேராயர், பிரதமர் பேராயர் மற்றும் சென்னை பேராயத்தினுடைய அனைத்து நிர்வாக குழுவினர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே அருமையான ஐயா சொன்னது போல கொரோனா காலத்திலே நாம் இருக்கிறோம். பல விதமான நமக்கு இடையூறுகள் இருந்தாலும் பல வசதிகளையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பல நெருக்கங்கள் மத்தியிலே நாம் கடந்த நாட்களிலே ஒரே ஆராதனை இல்லை 2 ஆராதனைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இப்போது நாம் கொஞ்சம் அவர் சொன்னது போல இடைவெளி விட்டு விடுதலையோடு கூட, அதுவும் ஒரு ஆராதனை 1 மணி நேரம் போது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஆராதனை நடத்தும்போது டைமுக்கு வர முடியாது, டைமுக்கு முடிக்க முடியாது, எப்படி இல்லாமல் இருக்குது. அதான் பாருங்கள், இப்போ கரெக்டாக டைமுக்கு ஆரம்பித்து டைமுக்கு முடிக்கிறோம். அதுவும் ஆராதனைக்கு வரக்கூடியவர்கள் ஐயோ 1 மணி நேரத்துக்கு தாண்டி போயிட்டோம்னா ஆராதனை முடிஞ்சிருமே சொல்லி ஓடி நேரத்துக்கு வராது. அப்படிலாம் இருக்குது. அதுவும் 5-6 மாதங்கள் ஆராதனை நடைபெறாமல், ஆலயத்தில் நான் வராமல் காணொலி மூலமாக வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அநேக எங்களிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, எப்போ ஏன் கோயில் திறப்பீங்க? அதை கேட்டவங்கெல்லாம் கோயிலுக்கு ஒழுங்காக வராதவங்க. அவங்கள கூப்பிட்டு ஏன் வரக்கூடாதான்னு சொன்னவங்க தான் ஏன் கோயில் திறக்கல, எப்போ ஆராதனை நடக்கும், அப்படி அவங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சம் வந்துச்சு பாருங்க. கத்த நல்லவர். கொரோனாவை குறித்து நாம் ரொம்ப பயப்படுறதுனால தான் முகக்கவசங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். கையெல்லாம் நம்ம சானிடைசரை போட்டு கழுவுறோம். ரொம்ப இடைவெளி விட்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோம். பயம், இந்த பயம் கடவுளை குறித்து இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல, அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஒரு கொரோனா கிருமியை பற்றி இப்படி பயப்படுறோம், ஆனால் கடவுளை குறித்த ஒரு பயம் இது போல இருந்தனா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், சாட்சியாக வாழணும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கு கட்டளை குறித்த காரியங்களிலே நாம் கவனமாக விழிப்பாக இருக்கும் பட்சத்தில் அது சரியாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரிய கருத்துக்களே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிளைசபை கிளைசபை ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அது செய்யக்கூட கடவுளுடைய திருவிழை கொடுப்பாராக. உங்களுடைய திருச்சபை ஆயர் மற்றும் மூப்பர்கள் வாயிலாக எனக்கு அழைக்கப்பட்ட வரவேற்புக்காக ஐயா அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவராக நான்
வாழ்கிறேன். ஐயா அவர்கள் ரொம்ப யோசமாக ஒரு எளிமையான முறையிலிருந்து பயிற்சி பெற்று அவர்கள் நல்ல பல திருச்சபைகளை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள். ஒரு 10 போதகர்களுக்கு அவர் சமம் என்று நான் எப்போதுமே நினைப்பேன். இல்லையா? 10 போதகர்களுக்கு அவர் சமமான ஒரு போதகர். அதனால்தான் நம்முடைய சபையும் அவர்கள் தலைமையேற்று உண்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்களை நான் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் சென்னை பேராயராக பொறுப்பேற்ற அந்த நேரத்தில் நீங்கள் முதல் தடவை எங்கள் சபைக்கு வரணும்னு சொல்லி ஐயா கேட்டாங்க. ஆனால் கொரோனா வந்ததுனால அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறவில்லை. ஆனாலும் இந்த சபையை நான் முக்கியமாக நேசிக்கிறேன். இந்த சபையை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பேராயத்தில் உண்டு. அன்புக்குரிய கல்வி பிள்ளைகளே, அதனால இந்த உங்களுடைய செலப்போதுதல் ஒரு ஆர்வம் அதிசயம் அவர்களையும் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த சபையை ஆசீர்வதிப்பார். ஏரியாவில் அவர் பிரச்சனையாக இருக்கிறார். அந்த பொறுப்பையும் கடவுள் அதிகமாக ஆசீர்வதித்து அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேற்ற கட்டளை எல்லா ஞானத்தை கொடுப்பாராக. நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். முதலாவது திருமறை பாடம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு வீட்டில் 2 குறும்பு பையன்கள் இருந்தாங்க. ரொம்ப சுட்டி பையன்கள். அதை 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுடைய தாய் பாசிட்ட போய் எனக்கு 2 பையனை நீங்கள் தான் கவுன்சில் பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும், அவங்க திரும்பி ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணும், கடவுளை தேடணும் என்று சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டார்கள். சரிம்மா உங்கள் பையனை வர சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதனை ஒத்துக்கொண்டார். அந்த நாள் வந்தது. முதலாவது அந்த இளைய பையனை அவர் அழைத்து பேசலாம் என்று நினைத்து இளைய பையனை அழைத்தார். போதுக்குடி வீட்டில் அவர் தனியாக உட்கார வைத்து அவர் பேச ஆரம்பித்தார். அவர் கேட்ட முதல் கேள்வி, "Tell me, where is God?" கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வி அதுதான், தேவன் எங்கே இருக்கிறார், where is God அப்படின்னு கேட்டார். இவன் அப்படியே முடிச்சான். திரும்ப கேட்டார், "சொல்லு, கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு." இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். திரும்பவும் வேலையை தட்டிட்டு சொன்னாரு, "கடவுள் எங்கே இருக்கிறார் சொல்லு" அப்படின்னு. அப்படி பார்த்தான். எழுந்த ஒரே ஓட்டமா பாருங்க. நேரம் வரைக்கும் ஓட்டான். நேரம் வீட்டுக்கு போய் அவருடைய மூத்த சகோதரத்தில் சொல்றான், "ஏதோ தப்பு நடந்து போச்சுடா, நான் பாஸ்டர் பார்க்க போயிருந்தேன். பாஸ்டர் என்ன ஒரு கேள்வி கேட்டாரு, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. கடவுள் எங்கே மிஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஏன்கிட்ட அவர் கேட்குறாரு இந்த கேள்வியே அப்படின்னு சொல்லி அவர் அந்த வித்தியாசம் பதில் சொன்னார். அன்புக்குரிய கல்வி பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நம்முடைய சபைகளை மிஸ் ஆகிட்டாரா, இருக்கிறாரா, குடும்பத்தில் இருக்கிறாரா, அவர் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதைத்தான் இந்த காலங்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இன்னைக்கு இந்த 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய திருச்சபையிலே காணப்பட வேண்டிய சில காரியங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Things to be seen in our church. நம்முடைய சபைகளிலே, நம்முடைய திருச்சபையிலே காணப்பட வேண்டிய சில காரியங்கள் என்ன? இந்த 2 நாளாகவும் வாசிக்க கேட்ட பகுதியை எடுத்து பார்த்தால் இதில் சாலமோன் ராஜா அவர் தேவனுடைய ஆலயத்தை அவர் என்ன செய்கிறாரு, பிரதிஷ்டைப்படுகிறார். அவர் கட்டி முடித்து அது ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்படியான ஒரு ஜெபம், சாலமோன் ராஜாவுடைய ஜெபம், இது நீண்ட ஜெபம். 6ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த 1வது வசனம் என்ன சொல்கிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது
அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரம்பினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்பது பிள்ளைகளே. ஒரு திருச்சபையிலே காணப்பட வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பெரிய கட்டடம் அல்ல, அது இருக்கிற வசதிகள் அல்ல, மக்கள் கூட்டம் அல்ல, அங்கு நடைபெறுகின்ற ஊழியர்கள் அல்ல, அதெல்லாம் தேவைதான். வருமானங்கள் அல்ல, இதெல்லாம் திருச்சபைக்கு அவசியம். ஆனால் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் கடவுளுடைய சபையிலே தேவனுடைய மகிமையை காணப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். அவங்களிடத்திலே மகிமை காணப்பட்டது. தேவ மகிமை மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. மகிமை ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இந்த மகிமை என்கின்ற வார்த்தை திருமறையில ஏறக்குறைய 370 தடவை சொல்லப்பட்டிருக்கு. வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். மகிமை, பிரகாசம், ஒளி, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஷக்கினா, குளோரி, இந்த வார்த்தை அப்படிப்பட்ட மகிமை மகிமை என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல கடவுளுடைய மகிமை காணப்பட்டது. அப்ப அந்த மகிமை காணப்பட்டதுனால் என்ன நடந்தது பாருங்கள். அந்த மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. அந்த அளவுக்கு கடவுளுடைய மகிமை அந்த மக்களை பாதித்தது என்று நாம் பகுதியில் பார்க்கிறோம். ஸோ க்ளோரி அஃபெக்ட்ஸ் பீப்புள். தேவ ஆலயத்திலே மகிமை வரும்போது அந்த தேவ மகிமையினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்பு என்று சொன்னால் மாற்றப்படுகிறார்கள், உருமாற்றம் பெறுகிறார்கள். கடவுளுடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். மோசையை குறித்து நாம் பார்க்கணும் என்று சொன்னால், மோசே அவர் ஆண்டவர் அழைத்தார், நீ சீனாய் மலையில் ஏறி வா, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கற்பனையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அவர் அதை உடைச்சு போட்டார் கோபத்தில். அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். மக்கள் கண்டுக்குட்டியெல்லாம் பொருட்கண்டுக்குட்டியை ஒர்ஷி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், கோபத்தில் கண்டுக்குட்டியை இப்படி கடவுளாக்கி விட்டார்களே இந்த கோபத்தில் சாபம் போட்டு அதை உடைத்து போட்டார். 2 கற்பனைகள் உடைத்து விட்டார். ஆண்டவரே அதை எழுதி கொடுத்தார். மறுபடியும் நீ மேலே எழுதிவா, நான் உனக்கு கற்பனையை கொடுக்கிறேன், ஆனால் நீ இப்போ கற்பனையை எடுத்துக்கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். இவர் மறுபடியும் அவர் மேலே ஏறி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் மேலே ஏறி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரும்போது மக்கள் மோசேயினுடைய முகத்தை பார்க்கும்போது மோசேயினுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. மக்கள் அதை பார்க்க முடியல. திறவோட்டு 3 சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். இதை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்ப மோசேயுடைய முகத்துல மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகிமை மக்களை என்ன செய்கிறது? ஆதிக்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. God's glory affects people. அது மாத்திரமல்ல, கடவுளுடைய மகிமை மக்களை எழுப்புகிறது. God's glory awakens people. மக்களை எழுப்பி விடுகிறது, தூண்டி விடுகிறது. இதை சவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சவுலுடைய வாழ்விலே அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு
பிரயாணப்பட்டு அவர் போகும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவர் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சகதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவனை அந்த ஒளி அங்கு பாதித்தது, அவனை தூண்டிவிட்டது, எழுப்பிவிட்டது. அதே சால் இந்த சவுலுக்கு பின்னாடி போவதாக அவர் ஆண்டவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு திருச்சபையிலே என்ன காணப்பட வேண்டும்? தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையை பார்க்கின்ற நாம் குறைகளை பார்க்க மாட்டோம், குற்றம் சாட்ட மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். ஒருவருக்கொருவர் நாம் கசப்பு இருதயமுடையவர்களாக இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய மகிமை வரும் இடத்துல கர்த்தரை எப்போதும் நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. எல்லா சூழலையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போதே அவருடைய மகிமையை காணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ நம்ம வீட்டில் இருந்து வரும்போதே ஆயத்தமாக வரணும். ஆலயத்தில் வந்த பிறகு ஆயத்தப்படுத்துவது அல்ல. நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், உங்களுடைய மகிமையை நான் காண வேண்டும், உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு நாம் வரும்போது தான் அங்கு காரியங்கள் மாறுதலாய் முடியும், நாம் எழுப்புதலை காண முடியும். ஆண்டவருடைய மகிமை இருப்பதை நாம் எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலே உணர முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உசியா ராஜா மரணமடைந்த அந்த சூழ்நிலையிலே அங்கு ஏசாயாவுக்கு ஒரு அருமையான தரிசனம் கொடுக்கப்பட்டதாக திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த தரிசனத்திலே உன்னதமானவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்போது அவருடைய அந்த காட்சியிலே முக்கியமாக அந்த சேராபீன்கள் என்ன செய்கிறது? சேராபீன்கள் 3ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆண்டவர் இருக்கிற இடத்துல எப்போதும் மகிமை. இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். திருமறையில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ அவர் இருக்கும் இடத்துல என்ன இருக்கும்? மகிமை காணப்படும். க்ளோரி, மகிமை காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கு 3ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது என்ன செய்தார்களா? தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புறம் துணிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இரண்டாவதாக அவர்களிடத்திலே நன்றி இருதயம் காணப்பட்டது. அவர்களிடத்திலே நன்றி காணப்பட்டது. அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். 2 காரியம் இடத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், முகங்குப்புற குனிந்து பணிந்தார்கள். They bowed before God. அப்புறம் they blessed God. கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பணிந்தார்கள், தாழ்த்தினார்கள். இரண்டாவது கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். They humbled themselves, they honored God. தங்களை தாழ்த்தினார்கள், கடவுளை உயர்த்தினார்கள். அன்புடைய தேவப்பிள்ளைகளை இது எதனால் வந்தது? நன்றி உள்ள இருதயத்தினால். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆண்டவர் நல்லவர். இல்லையா? ஆமாம், ஆண்டவர் நல்லவர். உறவு காலத்தில் ரொம்ப நல்லவர். அதனால் யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள், எனக்கு கோடி மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள்.
சில கோடி மக்கள் இறந்துருக்கிறாங்க. இது போல ஒரு கொரோனா போன்ற ஒரு பெரிய தொற்று நோய் 100 வருஷங்களுக்கு முன்பாக வந்தது. ஸ்பெயினில் பல கோடி மக்கள் இறந்தார்கள் அந்த நாட்களில். 100 வருஷத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய கருத்துடையவர்களே, அதே மறித்து விட்டார்கள், உண்மைதான். ஆனால் நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய திருமையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், திருமையை கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அதனால் முழுமுழுதாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமும் அவங்க செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா? முறுமுறுத்துட்டே இருந்தார். கடவுளின் விரோதமாய் முறுமுறுத்தாங்க, ஊழியக்காரர்கள் விரோதமாய் முறுமுறுத்தாங்க. முறுமுறுப்பு, சாப்பாட்டை குறித்து முறுமுறுப்பு, அவங்களுடைய பிரயாணத்தை குறித்த முறுமுறுப்பு, இதெல்லாம் காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 தடவை 10 இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஏன்னா நன்றி இல்லை. நன்றி இருந்தால் முறுமுறுப்பு இருக்காது. நன்றி இருந்தால் திருப்தி இருக்கும். கடவுளை துதிப்பார்கள். அதனால எவைகளெல்லாம் இல்லையோ அதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இவர்களிடத்தில் அந்த நன்றி காணப்பட்டது. நன்றி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆலயத்தில் என்ன இருக்கணும்? கடவுளுடைய மகிமை இருக்கணும். இரண்டாவது என்ன இருக்க வேண்டும்? நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அங்கே இருக்கிற நன்றி இருக்க வேண்டும். ஒரே ஊழியக்காரர் அவர் கப்பல் பிரயாணத்தில் போகும்போது அவரை தவிர எல்லாரும் அந்த கப்பல் சேதத்தில் இறந்து விட்டார்கள். இவர் ஒரு ஐலண்டில் ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டார். என்ன செய்ய தெரியல. ஏறக்குறைய 20 வருடங்கள் அந்த இடத்துல அவர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எல்லாம் எழுதுறார். அந்த 20 வருடம் ஆண்டபோது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஏன்னு சொன்னால் இந்த காட்டில் என்னை தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய கொடூரமான மிருகங்கள் இல்லை. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நான் ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ள காடுகளிலே மாட்டியிருப்பேன் என்று சொன்னால் மிருகங்களை அடித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவரே, எந்த சேதப்படுத்துகின்ற மிருகங்கள் இந்த இடத்துல எனக்கு இல்லாததுனால, இந்த பகுதியில் இல்லாததுனால நான் உங்களை துதிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், நன்றி. அடுத்தது அவர் என்ன சொன்னார்? எனக்கு நிறைய ட்ரெஸ் இல்லை போடுறதுக்கு, ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கு இருக்கிற தட்பவெப்ப நிலையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இருக்கிற ட்ரெஸ்ஸை ஆண்டவர் வைத்து கொடுத்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நடத்த கடந்த 20 வருஷம் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார். அவர் சொன்னார், எனக்கு இங்கே அங்கேருந்து கடைக்கு போய் பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லா பொருட்களும் காய்களும் கனிகளும் இந்த இடத்திலே தாராளமாக கிடைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனித கூட்டத்தோடு கூட நான் பழக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவனோடு கூட நான் பேசுவதற்கு கடவுளுடைய 20 வருடங்களை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தியிருக்கார் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டில் அவர் சொல்லிட்டே போகிறார். அவர் எவ்வளோ காரியங்களை குறை சொல்லியிருக்கலாம். அது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 20 வருடங்கள், ஏறக்குறைய 20 வருடங்கள் அது தீவிலே தனியாக வாழ்ந்து அதன் பிறகு ஏதோ ஒரு கப்பல் மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அன்புக்குரிய தேவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக துதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க விட்டோம். அதனால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் கொலோசியர் நிறுவனத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எப்போது எப்படி இருக்கிறோம்? நன்றி உள்ளவர்களாக. 15ஆவது வசனத்தில் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, இதற்கே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ரொம்ப கஷ்டம்தான். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் பெரிய லிஸ்ட் போட்டுருவோம்.
ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு மட்டுமா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டால் கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் நீங்கள் நன்றி அறிந்து உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் கால் டு பி தேங்க்ஃபுல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இரண்டாவது அவங்களுக்கு காணப்பட்டது என்னது? நன்றி. கிரேட்ஃபுல்னஸ். மூணாவது 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்களிடத்தில் அது கொடுக்கிற தன்மை காணப்பட்டது. அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 4லிருந்து அங்கு 9 வரைக்கும் அந்த ஜனங்கள் முதலாவது நாம் பார்க்கும்போது பலி செலுத்தினார்கள். சாக்ரிஃபைஸ் காணப்பட்டது. பலி செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆண்டவர் ஆணையும் மாடியும் நம்மளுக்கு எதிர்பார்க்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற பலி இருந்து நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பலியை நாம் செலுத்த வேண்டும். இவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று இந்த பகுதியில் பார்க்கிறோம். சாக்ரிஃபைஸ். அது மாத்திரமல்ல, அவர்கள் கடவுளை பாடினார்கள். 6வது வசனத்தில் கர்த்தருடைய கிருபை எங்கும் உள்ளது என்று அவரை குறித்து பாடும்படியாக கர்த்தரை பாடினார்கள். நம்முடைய நாவில் கடவுளை பாடக்கூடிய அந்த துதி எப்போதும் இருக்கிறது. கடவுளை பாடி எவ்வளவு நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்க. எப்போ பாடினீங்க கடைசியா? இன்னைக்கு நான் பாடினேன். அது இல்லை, இங்க வந்து பாருங்க. இருதயம் அவருடைய பாட்டினால் நிறைந்து இருக்க வேண்டும். அதை ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அன்புடைய தேவப்பிள்ளைகளே, துதி ஆண்டவரை பாடுவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. நம்ம மட்டும்தான் நம்முடைய குரலினால் வார்த்தையினால் கர்த்தரை குறித்து பாட முடியும். மற்ற ஜீவன்கள் எல்லாம் சத்தம் தான் போடும். ஆனால் நம்ம அர்த்தத்தோடு கூட கர்த்தரை குறித்து பாட முடியும். அவருடைய விருது ஆண்டவர் பாடுங்கள். கடவுளை பாடும். பைபிளை படித்து பாருங்கள். கடவுளை பாடினவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே சென்றார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், சந்தோஷம் காணப்பட்டது, ரட்சிப்பு காணப்பட்டது. பல சூழல்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துதி என்பது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருந்தது. துதியை அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் இருக்க முடியாது. எல்லா சூழலையும் கடவுளை துதித்துக் கொண்டுள்ளாக இருந்தார்கள். ஆனால் 70 வருஷம் அவர்கள் பாபிலோனில் இருந்தபோது கர்த்தரை அவர்கள் துதிக்க முடியல. புலம்பலான பாடல்களை தான் பாடினார்கள். 127ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, பாபிலோனுடைய நதியின் அருகில் இருந்து நாங்கள் என்ன செய்தோம்? அழுதோம். எருசலேம் நினைத்து அழுதோம் என்று சொல்லி அவர்கள் எப்படியாக புலம்பினார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்கள் துதிக்கக்கூடிய காரியத்தில் தவறிவிட்டார்கள். ஆண்டவருக்கு எதிர்த்திருந்தார்கள். 70 வருஷம் சிறையிருப்புக்கு அவர்கள் சென்றதனால் அவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள், விக்கிரகங்களை சேவித்தார்கள். ஆனால் மீண்டும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த போது அவர்கள் அதற்கு பிறகு விக்கிரகங்களை வணங்கவில்லை. ஆண்டவரை மீண்டும் துதித்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க தங்களை கொடுத்தார்கள். அங்குரிய தெய்வ பிள்ளைகளை கடவுளை அவர்கள் துதித்து பாடினார்கள். அது தேவனுக்கு கொடுத்தார்கள். நமக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். கடவுளுக்கு கொடுக்குறோமா? அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அவர் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கொடுத்துருவாரு. அவருக்கு என்னென்ன வருமானங்கள் வருதோ அதில் ஒரு சிறு பகுதியை வைத்துவிட்டு ஆண்டவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் அவருடைய வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அவருடைய நண்பர்கள் கேட்பாங்க, உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் நீ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு கொடுக்குறிய, ஆனாலும் கடவுள் உனக்கு உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்து வருகிறார், இதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி அவரை கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நான் கொடுப்பது
ஒரு சிறிய இந்த மண்வெளி மண்ணில் ஷவுன்னு சொல்லுவோம் பாருங்க, ஷவுல், அந்த மண்ணள்ளி போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி அது என்னுடைய அந்த மண்ணள்ளி போடக்கூடிய கருவி சின்னது. ஆனால் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருவி வந்து பெருசு. நான் கொடுப்பது சின்னது, ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது அவருடைய பங்கு எப்படியாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். நான் கொஞ்சம் கொடுத்தாலும் ஆண்டவருடைய அந்த பெருந்தன்மையினால் தாராளத்தினால் அவர் எனக்கு கொடுக்கும்போது அது நிறைவாக எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். அன்புடைய அடிப்படையிலே நாம் கொடுக்கிறதுல எப்போதுமே குறை வைப்பதில்லை. நம்முடைய சபையை பொறுத்தப்பட்டில்லை, மதுரவாயத்தில் செய்தியை பொறுத்தப்பட்டில்லை, நாம் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உற்சாகமாக கொடுக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இன்னும் சில அப்படிப்பட்ட காரியங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நம்மை திருப்பிக் கொள்ளும்போது கடவுள் நம்மை ஆசைப்படுகிறார். ஆண்டவருக்கு நான் இப்போதும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கொடுத்தார்கள். 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? அவர்களுக்கு என்ன காணப்பட்டது? மகிமை காணப்பட்டது. இரண்டாவது அவர்களுக்கு என்ன காணப்பட்டது? நன்றி காணப்பட்டது. மூணாவது என்ன காணப்பட்டது? அவர்களுடைய ஈகை காணப்பட்டது, கொடுக்கும் தன்மை காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக 10வது வசனத்தில் என்ன பார்க்கிறார்கள்? அது 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். அவர்களிடத்தில் என்ன இருந்தது? மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இருக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, கடமைக்காக அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வரணும் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடவுளுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு போட்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கு தோணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் 6 நாள் உழைச்சாச்சு, ஒரு நாள் கொஞ்சம் தூங்க விட மாட்டாங்க, காலையிலே அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க சொல்லக்கூடிய என்னை கனம் பண்ணிக்கிறவங்கள நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அன்புடைய தேவப்பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. சங்கீதக்காரர் 84ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், 10வது வசனத்தில் 1000 நாளை பார்க்கிறோம் ஒவ்வொரு பிரகாரமே செல்லும், ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியை காத்திருப்பதையே. நான் ஒன்று சொல்லுமா, ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் வேற எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு உறுதி அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த வேலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கீங்க, கடவுளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை மீறி நீங்கள் எங்கேயாவது போகும்போது கடவுளுடைய சித்தத்துக்கு அப்பால் கொண்டு நீங்கள் சென்று விட்டீர்கள், தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயம் அல்ல. அவருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை சந்தோஷமாக தேட வேண்டும். மகிழ்ச்சி அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். சந்தோஷம் என்பது சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களிலே ஏற்படுகின்ற ஒரு திருப்தி. ஆனால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளிப்படுகின்ற ஒரு அனுபவம். வெளியேயும் அவர்களுக்கு சந்தோஷம், உள்ளேயும் அவர்களுக்கு அந்த நிறைவு திருப்தி காணப்பட்டதாக பார்க்கிறோம். இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? கடவுளுடைய சமூகத்தில் வருகிறோம் என்பது அப்படியான தேவப்படைகளை அவர்களிடத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. கடைசியாக 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நாம் வாசிக்கும் போதில் இந்த வசனங்களெல்லாம் நாம் அடிக்கடி கேட்டுக்கிறோம். குறிப்பாக 14வது வசனத்தில்
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இதான் இங்கே கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கடைசியாக இந்த மக்களுடைய வாழ்விலே என்ன காணப்பட்டது? தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது, தேவாலயம் கட்டிப்பிடிக்கப்பட்ட போது அவர்களிடத்திலே தேவனுடைய வழிகாட்டுதல் காணப்பட்டது. They had guidance from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல், தேவன் அவர்களுக்கு அந்த வழிகாட்டுதலை கொடுத்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, உங்களுடைய தேசம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, சேமம் என்ற வார்த்தை ஆரோக்கியம், சுகம் இல்ல, நீங்கள் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வழிகாட்டுதலை இந்த பகுதியிலே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவங்களிடத்தில் இருக்கின்ற 5 காரியங்களை ஆண்டவர் அங்கு கொடுத்தார், அந்த இடத்துல இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 5 காரியங்கள் என்னென்ன காரியங்கள்? முதலாவதாக அவங்களிடத்தில் என்ன காணப்பட்டது? மகிமை காணப்பட்டது, ஆலயம். 2வது நன்றி காணப்பட்டது, மக்கள் நன்றி செலுத்தினார்கள். 3வது அது கொடுத்தார்கள், இதனால் ஈகை காணப்பட்டது. 4வதாக மகிழ்ச்சி காணப்பட்டது. கடைசியாக கடவுளுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. So they had glory, gratefulness, giving, gladness, guidance. இந்த 5 காரியங்களை கர்த்தர் இந்த தேவாலயத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிற ஆண்டவருக்கு நம்ம பிரியமாய் ஒப்புக்கொள்வோம். இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருக்கு பிரியமாக வாழ்கிறோம். அவருக்கு சாட்சியாக செய்கிற இடங்களிலே அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய மக்களாக மாறுகிறோம். அதற்கு நாம் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1904ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அந்த வேல்ஸ் தேசம் அந்த தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அதுக்கு காரணமாக இருக்கிறது யார் தெரியுமா? ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு மனிதன், ஒரு சுவிசேஷன். அவர் என்ன செய்தாரு? அவர் வீட்டில் தன்னுடைய ஜெப அறையில் தரையில் ஒரு ரவுண்டு வட்டம் போட்டுவார். வட்டம் போட்டு அதில் முட்டி போட்டுக்கிட்டு, ஆகவே வேண்டி என்னை நீ மனையும், என்னை நீ விடையும், என்னை நீ உருவாக்கும், வெண்மி என்று சொல்லி அப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கட்டளையிட்டார். அதனுடைய விளைவாக அந்த 1904ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு சாராய கடையெல்லாம், மது கடைகளெல்லாம் மூடிட்டாங்க, பார்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க, சூதாட்ட கிளப்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுறவங்கெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆலயம் நிரம்பி வழிந்தது. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாவங்களை அறிவித்தார்கள், பசுத்தமாக வாழ ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் தீ சபையை தொட்டது, பற்றி எரிந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. எழுப்புதல் என்பது சபையில தான் ஆரம்பிக்கணும். நம்ம தான் அதுக்கு காரணமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு ஈவான் ராபர்ட்ஸ் சொன்ன அதே வார்த்தையை நாமும் இந்த நாட்டிலே சொல்லி, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதான் பொல்லாத வழிகளில் இருந்து திரும்பணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அப்படியே வளைக்கணும். வெண்மி என்னை நீ வளைச்சி உங்களுடைய சித்தத்துக்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை கையளிப்போமா? அப்படி செய்யும்போது பெரிய எழுப்புதலை நம்முடைய சபையிலிருந்து ஆரம்பமாகும். ஈஸியில் ஏன் நம்முடைய சபையிலிருந்து இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கப்படக்கூடாது? யோசிப்பார். ஆண்டவர் ஏன் அதை இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடாது? நிச்சயமாக ஒரு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும்.
ஒப்பு கொடுக்க வேண்டும். முற்றிலும் ஆண்டவரே 100க்கு 100 முழுமையான ஒப்பு கொடுத்தல், டோட்டல் கான்செக்ரேஷன், டோட்டல் கம்ப்ளீட் டெடிகேஷன், முற்றிலுமான ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். செய்வோமா? ஆண்டவர் அப்படியாக நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை காத்துகிறோம். இந்த செய்தி மூலமாக எல்லோரும் கூட இடைப்பட்டு எழுப்புதல் தீ எங்களுடைய வாழ்விலே பரவ வேண்டும். எங்களிலிருந்து அது ஆரம்பமாக வேண்டும் சுவாமி. அன்னைக்கு அந்த ஈவான் ராபர்ட்ஸ் போன்ற ஊழியர்களை எழுப்பி வேல்ஸ் தேசத்தை அசைத்தது போல எங்களுடைய பகுதியில் தேசத்தையும் எங்கள் மூலமாக அசைக்க முடியாத எங்களை தாழ்வு கொடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கேட்ட சத்தியப்படி வாழ செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், தொடர்ந்து நடைபெறும் ஆராதனை பொதுவதற்காக, குடும்பத்துக்காக, சபை முன்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக செலுத்துகிறோம். எல்லோரும் ஆசிர்வதி வரவேற்க ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நல்லது. கரங்களை கட்டி அம்மாவுக்கு வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். சாலமோன் ராஜா கட்டிய தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது தேவனுடைய மக்கள் அந்த ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அழகாக ஒரு 5 காரியங்களை கேட்டோம். ஐயாவுடைய அனுமதியோடு அடுத்த ஆராதனையிலும் இந்த பிரசங்கத்தை நான் ஐயா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் பிரசங்கிக்க வாசிக்கிறேன். ஐயா அவர்கள் நல்ல அலுவலையாளர், போதனையாளர், டீச்சர். அவருடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு பிரசங்கம் வேதாந்த கல்லூரியில் சேவானுடைய நிறைவு பற்றி ஒரு பிரசங்கம் அவங்க கொடுத்துருந்தாங்க சேப்பரில். இந்த வரையும் அந்த டைரியில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். பல முறை சேவானுடைய பிரசங்கத்தை சேவானை குறித்து பிரசங்கிக்கிற போதெல்லாம் ஐயா மனதில் பதிந்திருப்பாங்க. ஏராளமான பிரசங்கங்கள் ஐயாவை குறித்து அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கும் நாம் எல்லாரையும் வாராதனையில் தேவ சமூகத்தில் வருகிற நாம் தொடர்ந்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள். அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் சில அறிவிப்புகளை பகிர்ந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கடந்த நாட்களிலே சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அவர்களுக்கு அதாவது மூக்கு பகுதியிலிருந்து தலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. கர்த்தர் அற்புதமாக அந்த சகோதரனை சுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தகப்பனார் போன வாரம் இந்த 2வது ஆராதனையில் ஒரு கண்ணீரோடு சொன்னாங்க, ஜெபிக்கும்படி. ஜெபித்தோம், தேவன் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இணைந்து வாழ்த்துவோம். இறுதி ஜெபம் ஏறெடுக்கிற பொழுது அவர்களுக்காகவும் இணைந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். வழக்கமான நம்முடைய திருச்சபை ஆராதனைகளிலே பங்கு பெற்று மாலை ஆராதனை 6:30க்கும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலும் பங்கு பெற்று கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் சொன்னது போல கேள்விக்கிறோம். சபையினுடைய கட்டுமான வேலைகள் இந்த மாதத்தில் துவங்கி இருக்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, தாங்குகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் நம்முடைய முன்னாள் மூப்பர்கள், விசேஷமாக இந்நாள் மூப்பர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துரிதமாக கடந்த வருடம் 50வது ஆண்டு விழாவை எண்ணி பார்க்கிறோம். மிக தூரத்தில் இல்லை, நெருங்கிட்டோம். அடுத்த மாதத்தில் அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. திரும்ப ஒரு ஆண்டு விழா யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டு விழா முதன்மையா, ஆலய பிரதிஷ்டை முதன்மையா என்று இரண்டையும் அதோடு இணைத்து சேர்த்தி பண்டிகையும் ஒரு முப்பெரும் நிகழ்வாக நடத்துவதற்கும் ஆண்டவர் ஒருவேளை கிருபை தந்தாலும் கொடுப்பார். ஜெபிங்க. இந்த விசேஷமாக
இந்த கேள்விக்குறோம் திருச்சபைக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் உங்களிடத்தில் அணுகுகிறோம். நீங்கள் ஏற்கனவே என்னென்ன காரியத்தை செய்ய முன் வந்தீங்களோ அதை செய்ய உட்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த ஆராதனையும் துவங்க வேண்டும். ஆகவே மனதில் கொண்டு நம்முடைய ஆராதனையை துரிதமாய் நிறைவு செய்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 327வது பாடல், கர்த்தாவே நலனே உம்மில் அன்பு கூட்டுகிறேன். சில சரணங்களை எழுந்து பாடுவோம். முதலாவது தசம பாக காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை படிக்கிறவர்கள் முன்னே வந்து படைத்து செல்லுங்கள். பிற்பாடு தீக்கன்மார்கள் காணிக்கை சேகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரும் எழுந்து